இந்த வீடியோவில் இந்த யூனிவர்ஸ், நம்ம இருக்கிற பூமி, நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்டார்ஸ், நீங்கள், நான் எல்லாருமே எப்படி உருவானோம் அப்படின்ட்டு பல சயின்டிஸ்ட் பலவிதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க. அதில் பல தியரியெல்லாம் சொன்னாங்க. அந்த தியரியில் பலது ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு, பலது ஏற்றுக்க முடியாத மாதிரியும் இருந்துச்சு. இப்படி எல்லாராலையும் ஏற்றுக்கிற ஒரு தியரினா அது பிக் பேங் தியரி தான். அந்த பிக் பேங் தியரியை ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? இல்லை இது இந்த பிக் பேங் தியரிக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வந்திருக்கிறது ஹிடன் திங்ஸ் சேனலுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பிக் பேங்க்கு முன்னாடி என்னென்ன தியரிலாம் சொன்னாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் தியரி, அதாவது இந்த பிரபஞ்சம் எப்போதுமே இருந்ததாகவும் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது இந்த யூனிவர்ஸ் நிலையானதுன்னு சொன்னாங்க. இதை கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் ஆதரித்தாங்க. ஆனால் இந்த கோட்பாடு விண்மீன்களின் இயக்கத்தை பற்றி சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன், அதாவது விரிவடைதலை பற்றி இந்த கோட்பாடு விளக்க முடியலை. அதனால் இதை நிராகரிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டெடி ஸ்டேட் தியரி. இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முடிவற்றது, இது எப்போவுமே ஒரே விதமாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறப்ப புதிய புதிய பொருட்கள், அதாவது மேட்டர்ஸை உருவாக்கி அதோடைய அடர்த்தி குறையாமல் வச்சுருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன குறையாக பார்க்கப்பட்டுச்சுன்னா, சிஎம்பி, அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுவும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸுடைய டென்ஸு, அது அடர்த்தியை குறைவதை பற்றி இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதனால் இதை எல்லாருமே மறுத்துட்டாங்க. மூணாவது எட்டர்னல் யூனிவர்ஸ் மாடல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தொடக்கமும் கிடையாது, ஒரு முடிவும் கிடையாது, இது நிரந்தரமாக சுரண்டுக்கிட்டே இல்லைனா ஒரே நிலையாகவே இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட் இதை மறுக்கிறாங்க. நாலாவது சைக்கிளிக் யூனிவர்ஸ் தியரி. இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரபஞ்சம் எப்போவுமே சுரண்டுக்கிட்டே இருக்கும். ஒரு முறை விரிவடையும், பின்னாடி அது சுருங்கும். ஒவ்வொரு தடவை சுருங்குறப்பையும் திரும்பியும் விரிவடைய ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற நிலமையில் சயின்டிஸ்ட் ஸ்ட்ரிங் தியரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ், இந்த கோட்பாட்டை இதை வச்சு மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 4 தியரிஸை பற்றி பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பல சயின்டிஸ்ட் பல தியரியை பற்றி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே பிற்காலத்தில் மறுக்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம பிக் பேங் தியரி பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நம்மளுடைய யூனிவர்ஸ், பிளானட்ஸ் எல்லாமே சேர்ந்து அடர்த்தியான ஒரு சின்ன புள்ளியில் இருந்து தான் விரிவடைஞ்சு இன்னமும் விரிவடைஞ்சிட்ருக்குன்னு சொன்னது எட்வின் ஹம்பிள்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். இது அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 கேலக்ஸியை அவர் நோட் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அது இன்னும் கொஞ்சம் விலகி போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் விலகி போயிட்டே இருக்குது. இதை வச்சு அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, ஆரம்பத்தில், அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அது இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இது எல்லாமே நெருங்கி ஒரு சின்ன புள்ளியில் இருந்து தான் இதெல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்ட்டு அவர் முடிவுக்கு வராரு. இருக்கிறதுல அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறது லைட்டு தான். ஆனால் இந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்றது லைட்டை விட அதிகமான ஸ்பீடில் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எப்படின்னா, அந்த பிளாஸ்ட் நடந்தப்போ 10⁻⁻36 செகண்டுக்குள்ளே அவ்வளோ வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்கப்புறமா பொறுமையாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்றது யூனிவர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது கேலக்ஸிக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகி கேலக்ஸிஸ் எல்லாம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த பிக் பேங் தியரியை நிரூபிக்கிற விதமாக இருந்தது சிஎம்பின்னு சொல்கிற காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு தான். அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 1965 அர்னோ பென்யாஸ் அப்புறம் ராபர்ட் வில்சன் சொல்கிற 2 சயின்டிஸ்ட் ரேடியோ ஆண்டனாவை வச்சு தவறாக அவங்க சிஎம்பின்ற இதை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போது ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய யூனிவர்ஸ் அதை எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்தப்போ ரொம்ப அதிகமான ஹீட்டில் இருந்துச்சு. அது எவ்வளோ ஹீட்டில் இருந்துச்சுன்னா 10 ட்ரில்லியன் கெல்வின் ஹீட் லெவலுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கூலாகி 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 இப்போது 2.7 கெல்வினில் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அதாவது நம்ம அந்த ரேடியோ ஆண்டனாவை எந்த பக்கம் திருப்பினாலுமே ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சி வந்திருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியிலேருந்து ஹீட்டை எந்த லெவலில் ஹீட்டுன்றதை அப்சர்வ் பண்ணுறப்ப எல்லா பக்கமும் 2.7 கெல்வின் ஹீட்டில்
இருந்திருக்கு. அப்போ தான் அவங்க முடிவுக்கு வராங்க, ஓகே அப்போ பிக் பேங்குன்றது உண்மை தான். அப்போ இதை வச்சு சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குவார்க்கும் குளோவான்ஸும் 10 ட்ரில்லியன் கெல்வினில் நம்ம யூனிவர்ஸ் இருந்தப்போ உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த குவார்க்குனா புரோட்டானையும் நியூட்ரானையும் உருவாக்குற ஒரு துகள். குளோவான்ஸுன்றது இந்த குவார்க் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குற ஒரு துகள். இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த டயத்தில் சுதந்திரமாக நம்ம யூனிவர்ஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்துச்சு. இதை தான் குவார்க் குளோவான்ஸ் பிளாஸ்மான்னு சொல்கிறாங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு உருவான ஆட்டம்ன்றது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக ஹெவி மெட்டலில் இருந்து 1/1 சிங்கிள் ஆட்டமாக இருந்து நம்ம எல்லாமே உருவானோம். இன்னமும் இந்த பிக் பேங்கை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அந்த பிக் பேங்கை பற்றி அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்கன்றதை பற்றியும் சிஎம்பின்னா என்னன்றதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.